Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ப்ரொடியூசரா இருந்தோம். நான் ஷூட்டிங்க்கு நேரத்துக்கு வந்துட்டேன். ஆனா டைரக்டர் இன்னும் ஆளையே காணோம். வரேன் சார், வரேன். ப்ரொடியூசர் சார் வந்துகிட்டே இருக்கேன். நான் எதையுமே கொஞ்சம் நிதானமா தான் சார் செய்வேன். அதனால வேலையும் கொஞ்சம் நிதானமா தான் நடக்கும். எல்லாமே கொஞ்சம் நிதானமா தான் போகும். என் கூட வேலை செய்யணும்னா நீங்களும் கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் சரிப்பட்டு வரும். தெரியும்ல, நான் ஒரு ஸ்டார் மேக்கர். இங்க பாருப்பா, இந்த ஸ்டார் மேக்கர்ங்கிறதெல்லாம் நீ கிடையாது, நான் தான். உன்னை ஸ்டார் டைரக்டரா ஆக்குனதே நான் தான். மறந்துட்டியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேலையை ஒழுங்கா செய்ய, இல்லனா நான் டைரக்டரை மாத்திடுவேன். என்ன புரியுதா? நான் பண்றேன் டைரக்ஷன், நான் பண்றேன் சார். பேசாத, இன்னும் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடியல. அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வேற ஒருத்தரை கூட டைரக்டரா மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், இந்த பழைய கோட்டைக்கு யாரு டைரக்டரா இருக்காங்கன்றத பார்க்கலாம். நான் மட்டுமா சார்? டைரக்ஷன் சார், நான் பண்றேன் சார். அட என்னையா நீ பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுற? ரொம்ப ஓவரா வேற பேசிட்டு இருக்க நீ. சாரி. என்னால பொண்ணையும் டைரக்டர் ஆக்க முடியும். சொல்லு, டைரக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு டைரக்ஷனை பத்தி நிறைய தெரியும் சார். ஆமா. அப்படியா? டைரக்ஷனை பத்தி அப்படி என்ன தெரியும்னு சொல்லு. இங்க பாருங்க, டைரக்ஷன்ங்கிறது 4 விதமான விஷயங்கள்ல இருக்கு. 4 விதமா இருக்கா? இது என்னன்னு எனக்கே தெரியாதே. அடேங்க அப்பா, உங்களுக்கு இவ்ளோ நிறைய நாலேஜ் இருக்கா? அட பரவாயில்லையப்பா. எப்படிப்பா மோட்டுக்கு டைரக்ஷன்ல இவ்ளோ நல்ல நாலேஜ் வந்தது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா, இனிமே நீ தான் என்னுடைய ஸ்டார் டைரக்டர். நீ சொல்லு 4 விதமான டைரக்ஷன்னா என்னன்னு சொல்லு. அது எனக்கும் 4 விதமான டைரக்ஷனை பத்தி எல்லாம் தெரியாது சார். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் அதை பத்தி படிச்சதும் இல்ல. ஞானி, உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீங்களே இவங்களுக்கு சொல்லுங்க, டைரக்ஷன்ல 4 விதமான டைரக்ஷன்னா என்னென்னு. அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு பேசுவோம். என்ன சொல்றீங்க? என்னோட பேரு போட்டு, அவங்க ஃப்ரெண்ட் பந்துலு. டைரக்ஷன் 4 விதமா இருக்கும் சார். இங்க பாருங்க, இது ஈஸ்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் வெஸ்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் நார்த் டைரக்ஷன், ஃபைனலா சவுத் டைரக்ஷன். நாலு டைரக்ஷன் தாமே, அதுவும் என்கிட்டே வந்து சொல்றான். கடவுளே கடவுளே, இவனுக்கு டைரக்ஷனோட தீமே தெரியாது போல இருக்கே. நீங்க மோட்டு சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் சொன்னதுக்கு அர்த்தம் இந்தியாவுல 4 விதமான டைரக்ஷன் இருக்கும். ஒன்னு ஈஸ்ட் டைரக்ஷன், அது பெங்காலி, ஆசமீஸ், மணிப்பூர் பண்ணுவாங்க. ரெண்டாவது நார்த் டைரக்ஷன், அவங்க பஞ்சாபி பண்ணுவாங்க. அப்புறம் மூணாவது சவுத் டைரக்ஷன், அங்க சிங்கம் 1, 2, 3, 4 எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் வெஸ்ட் டைரக்ஷன், அங்க பாலிவுட் மூவி எல்லாம் எடுப்பாங்க. அமிதாப் பச்சன் சார்ல நடிப்பாரு. அடடடடடடா, பிரமாதம். இவ்ளோ ஆழமான நாலேஜா? என்ன அழகா யோசிக்கிறீங்க. பிரமாதம் பிரமாதம். மிஸ்டர் ஸ்டார் மேக்கர், நீங்கிறது கிளம்பு. மோட்டு பத்துலோ வச்சு நான் என்னோட மூவியை தயார் பண்ணிக்கிறேன். போ. மோட்டு பத்துலு அவர்களே, என் படத்துக்கு இனிமே நீங்க தான் டைரக்டர். என்ன சொல்றீங்க? ஜெய் ஹோ.
அட என்னையா இது, அவங்களால என்னோட ப்ரொஃபஷனே போயிடும் போல இருக்கே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்க டைரக்ஷன்ல ரொம்ப மோசமா ஆக்டிங் பண்ண போறேன். அது எந்த அளவுக்குன்னா, அவங்க சொல்லித்தர டைரக்ஷன்ல நான் கேவலமா நடிச்சு ப்ரொடியூசரையே துணியை கிழிச்சுக்கிட்டு ஓட வைக்க போறேன் பாருங்க. தலையை பிச்சுக்கவாரு. அப்ப போய் நான் உங்களையே கூப்பிட சொல்லுவேன் பாருங்க. இப்ப கண்டிப்பா அவரு உன்னை கூப்பிட்டே தான் ஆகணும். நான் இல்லாம இந்த படத்தை எடுக்கவும் முடியாது, தெரியுமா? இங்க பாருங்க புது டைரக்டர் சார் மோட்டோ அவர்களே. இப்போ சிச்சுவேஷனுக்கு என்னன்னா, இந்த ராஜாவோட ராஜ்யத்துல ஒரு துரோகம் நடந்துருது. அப்போ ராஜா கோபத்துல அவங்களோட மக்களை எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கும் டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கா? சோ நீங்க ஷூட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். நடைய பாரு, என்ன ஒரு கம்பீரம். இப்ப பாரு. வேணாம்பா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி, எப்போவோ ஆயிட்டேன். ஸ்டார்ட் சவுண்ட். கேமரா ரோலிங். ஆக்ஷன். யார் அந்த துரோகி? என்ன ஏமாத்த நினைச்சது, எனக்கு துரோகம் பண்ணது. தைரியம் இருந்தா நேர்ல வந்து நில்லு. போடப்படிங்கப்பா அவருக்கு. ஏய், யாரா அது? என்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியாது. யாரா இங்க நடக்கிற வேலையை தடுத்துட்டு இருக்கிறது? யாரா இருந்தாலும் சரி, மோட்டு முன்னாடி வாடா. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உனக்கு கண்ணத்துட்டமா வெட்டாம விட மாட்டேன். யாரா அது? கடமை கண் பண்றது, கத்தி கண் பண்றது. நான் தான் ஹீரோ. நீங்க வில்லன் நினைச்சு பேசாதீங்க, நான் தான் ஹீரோ. அடடா, என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க? ஹீரோவை எதுக்காகப்பா நீ அடிக்கிற? பத்துலு அவர் இங்க கூப்பிடுப்பா, இல்லனா என்னோட ஹீரோ கோச்சுக்கிட்டு கிளம்பிடுவாரு. சார், நீங்க ஏதோ நடிச்சுக்காதீங்க. அவர் ஆக்டிங் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு ஜென்டில்மேன். கத்துக்கோப்பா அவர்கிட்ட. அவர் செவந்து போயிருக்காரு. வெரி குட் மோட்டு சார், வெரி குட். நீங்க ஆரம்பிங்க. தூசு மண்ணெல்லாம் விழுந்ததால எனக்கு இந்த சீன் நடிக்கிற மூடே இல்லாம போயிடுச்சு. சரி வாங்க, வேற ஏதாவது சீன் பண்ணலாம். சரி, ஹார்ஸ் ரைடிங் சீன் லாஸ்டா இருக்குல்ல, அதை இப்ப பண்ணலாம். மீதியை நாளைக்கு பாத்துக்கலாம். கஜா எனக்கு ஹார்ஸ் ரைடிங்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. குதிரை மேல உட்காந்து எப்படி ஓட்டுறதுன்னு நான் அந்த ஹீரோக்கு கத்து கொடுக்குறேன். அட என் தம்பி, என் நண்பா கசிட்டா, மோட்டு பத்துல ஏற்கனவே அங்க தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. மோட்டு பண்ற தப்பெல்லாம் பத்துல அடிக்கடி பேச்ச மாத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான், தெரியுதா? இப்ப அந்த கேப்ல நீ போய் அவங்களுக்கு இருக்கிற மரியாதைய கெடுத்து விட்டுறாத, புரியுதா? ஐயோமா டாக்டர் ஜட்கா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. குதிரை ரேஸ் நடக்கும் போது அங்க நாம மனுஷங்க போக கூடாது. சைலன்ஸ் ப்ளீஸ். அடடா, இந்த மோட்டுவோட ரெப்யூட்டேஷன் அதிகமா இருக்க போய்கிட்டே இருக்கே. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஆனா என்ன சார் பண்ணலாம்? ஆஹா, ஒரு ஐடியா இருக்கு. மோட்டுவோட உடம்பெல்லாம் பார்க்கும்போது அவனால ஹார்ஸ் ரைடிங் பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. அதனால தான் சொல்றேன், நீங்க ஓகே டன். டைரக்டர் மோட்டு, இந்த குதிரையில நான் எப்படி ஏறணும், அதுல உட்காந்துக்கிட்டு எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணணும்ங்கறத எனக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஓகே இங்க பாருங்க ஹீரோ, ஹார்ஸ் ரைடிங் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். ஓகே, இங்க பாருங்க ஹீரோ, குதிரை மேல இந்த மாதிரி இப்படி ஸ்டைலா தான் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி இந்த மாதிரி லுக் கொடுக்கணும். அப்பதான் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஆஹா, குதிரைய கோபம் தெரியலையே.
பாத்து பாத்து சொன்னகளை கொஞ்சம் பொறுமையா இரு. எங்கடா போற? நில்லுன்றல எங்க போற? பதுலு சார் இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? என்னதான்ப்பா நடக்குது? மோட்டு சார் என்ன பண்றாரு? பேலன்ஸ் சார். இப்ப எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சார் ட்ரையல் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இடது பக்கம் அம்பு வந்துச்சுன்னா மோட்டு சார் அப்படியே வலது பக்கம் குனிஞ்சுக்குவாரு. அப்புறம் வலது பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, இடது பக்கம் குனிஞ்சுக்குவாரு. அப்புறம் கீழே வந்தா மேல, அப்புறம் ரைட்ல வந்தா லெஃப்ட்ல வந்தா ரைட். பல ஆங்கிள் டெமோ காட்டிட்டு எப்படி ஸ்ட்ரைட்டா வந்து மேல உட்கார்ந்தாரு பாத்தீங்களா? அதுதான் சார் மோட்டு. கண்ட்ரோல் இருக்கணும் சார். இந்த கண்ட்ரோல் இருந்தா தான் அந்த ஹார்ஸ் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி யூட்டன் அடிச்சு வராரு பாருங்க. எப்படி லேண்ட் ஆனார் பாத்தீங்களா? பிரமாதம் மோட்டு, உண்மையிலே நீங்க கலக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னா நான் எதுக்கு இந்த படத்துல ஹீரோவா நடிக்கணும்? நீங்க மோட்டிவே ஹீரோவா நடிக்க வைங்க. ஒன்னு பழைய டைரக்டரை கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். இப்ப சொல்லுங்க ப்ரொடியூசர் சார், இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஐ திங்க் நீ சொல்றது கூட சரிதான். இவரோட எக்ஸ்பிரஷன், இவரோட ஹார்ஸ் ரைடிங், அதுதான்ப்பா எனக்கு வேணும். அதேதான். ஆனா உனக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால இந்த படத்தோட ஹீரோ இனிமே மோட்டு தான். அப்புறம் டைரக்டர் மோட்டு பத்துலு 2 பேரும் தான். என்னப்பா இன்னும் எதுக்கு நிக்கிற? ஆட்டோக்கு காசு இல்லையா? சொல்லு. என்ன ஷூட்டிங்க பார்க்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. கிளம்பு. சார் ஒரு நிமிஷம், உங்க வாழை நான் எடுத்துக்கிட்டுமா? ஏய், உன்னால தான்டா எனக்கு நடிக்க வாய்ப்பு போயிடுச்சு. நீ எல்லாம் வேஸ்டடா. உன்னை விட்டு வைக்க மாட்டேன். ஓடா இந்த Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.